எல்லாம் வேலை இவ்வளோ டல்லா இருக்கு. மத்தியானம் வரையும் பார்ப்போம். இல்லைன்னா மத்தியானத்துக்கு அப்புறம் போட்டுட்டு கிளம்புவோம். கவனக்காரன் வேற வந்துடுவான். அவனுக்கு வேற பதில் சொல்லி ஆகணும். வேலையே இல்லாமல் சும்மா உட்காந்தா என்ன பண்றது? கிளம்புவோம் மத்தியானம். பா, காலேஜ்ல எக்ஸாம் ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க. 1230 ரூபா. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து 10 ரூபா வருமானம் கிடையாது. திடீர்னு வந்து காசு கேட்டா நான் என்ன பண்றது? அப்ப நாளைக்கு தான்ப்பா லாஸ்ட் டேட்டு. அதான் காலையிலேருந்து வருமானம் இல்லைன்னு சொல்லி உட்காந்துருக்கனே. 2 நாள் ஆகட்டும் பார்ப்போம். இப்படிதான் நாங்க காசுன்னு கேட்டா இல்லைன்றுவாங்க, ஆனா கோயிலுக்கு செய்யறத செஞ்சிடுவாங்க. வாங்கண்ணே, அடுத்த வாரம் வச்சுக்கலாமாண்ணே? வேலை ரொம்ப டல்லா இருக்குண்ணே. அடுத்த வாரம் சேர்த்து வச்சுக்கலாமா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கண்ணே. போன வாரமும் இப்படிதான் பண்ணீங்க, இந்த வாரமும் அதே தான் சொல்றீங்க. இப்படி பண்ணா எங்க பொழப்பு என்ன ஆகுறது? கடன் வாங்கும் போது மட்டும் கரெக்டா கட்டுறேன்னு கேட்டு வாங்குறீங்க, கடன் திருப்பி கேட்க வேண்டாம் சாக்கு போக்கு சொல்றீங்க. கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணீங்கண்ணே. ரொம்ப சிரமத்துல ஓடிட்டு இருக்கு. தவணை காசு கட்டுறதுக்கு மட்டும் பணம் இருக்காது, மற்ற எல்லாத்துக்கும் பணம் இருக்குமா? அடுத்த வாரம் பணம் ரெடியா இருக்கணுங்க. அது எந்த சாக்கு போக்கும் இருக்கக்கூடாதுங்க. இது மாதிரி எல்லா இடத்துலயும் கடன் வாங்கி டென்ஷன் ஆனா சிகரெட் அடிப்பாங்க. ஆனா இது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனாப்பா சிகரெட் அடிக்கிறதுனால எதுவும் மாறிய போறது இல்லைப்பா. அந்த கோயிலுக்கு செய்யறதெல்லாம் நிறுத்திட்டு தவணை வச்சு கட்டி முடிக்கிற வழியை பாருங்க. நான் சொல்ற எதையுமே எங்க அப்பா பெருசா எடுத்துக்காம அவங்க செய்யறத செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. சுவாமிக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, எல்லாமே நான் வாங்கி கொடுத்துறேன்.